நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மிதுன ராசி நேர்களுக்கு பங்குனி மாதத்தில் என்னென்ன சாதகம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன பாதகம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. அதே புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா புத்திக்காரன் சொல்லுவாங்க. புதன் பகவான் புத்திக்காரன், புதன் பகவான் ஞானக்காரன், அறிவுக்காரன் சொல்லுவாங்க. இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னாவே படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிக அற்புதமாக இருக்குது. புதன் பகவான் படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிக சிறப்பாக கொடுக்குறாருங்க. கண்டிப்பாக படிப்பு நல்லாக்கும், பசங்களுக்கு படிப்பு நல்லாக்கும், நல்ல யோகம் கண்டிப்பாக கொடுக்குறாரு. எனக்கு புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சூரியனும் புதன் சூரியன் ஆதித்ய யோகத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசியில் உங்களுக்கு 2 கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்பு இந்த பசங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, படிப்பு யோகம் முழுமையாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு செல்வாக்கான படிப்பு இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்க போகுது. படிப்பு நல்லாயிருக்கும், வாக்குகள் ரொம்ப சிறப்பாக அமையும், வார்த்தைகள்ன்றது சுத்தமாக வரும், நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பாங்க, நல்ல ஒரு யோகமாக படிப்பாங்க, அறிவு சார்ந்த விஷயத்தில் மிக சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் படிப்பு ஸ்தானன்றது அந்தளவுக்கு அவங்களுக்கு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. புதன் பகவான் கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக நல்ல யோகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவானும் சூரிய பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு தொழிலில் வளருவாங்க. தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும், முன்னேற்றம் கொடுக்க வேண்டிய யோகம் இருக்குது. வெளிநாடு வெளிதேச யோகமும் பலன்கள் கொடுக்கும். படிச்சுட்டு போகலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கவங்க கண்டிப்பாக படிப்பு வெளிநாட்டு யோகத்துக்கு படிப்புக்கு கொடுத்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கு ஆதித்ய யோகம் புதன் சூரியன் இருக்கிறதுனால புதன் பகவானையும் 2 பேர் ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழில் ஸ்தானத்தில் கொடுக்க போகிறார். அது வெளிநாடு வெளிதேச யோகத்தில் கிடைக்க போகுது. அதே படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு புது துறைன்றது அமையும், ஒரு ஜாப்ன்றது கண்டிப்பாக அமையும். பிஸ்னஸ்லேயும் நல்லா யோகம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு புது துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கிடைக்கும், ப்ரமோஷனும் தேடி வரும். அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். எனக்கு ஆதித்ய யோகம்ன்றது அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அந்த ஆதித்ய யோகம் அமைஞ்சதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. தொழிலில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு சரி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த பங்குனி மாதம் கண்டிப்பாக கொடுக்க போகுது அவங்களுக்கு. அந்தளவுக்கு யோகம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. குரு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலம் பெற்றிருக்கிற குரு பகவான் பலம் பெற்றதுனால இன்னும் சிறப்பாக இருக்க போகிறாங்க. ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுங்க புதன் பகவான் நீச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கிறாரு. இப்போ நீச்சம் பெற்றிருக்கிறார், இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார். வக்ர நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல யோக பலனும் கொடுக்க போகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாண யோகம் அமையும். எனக்கு ஆதித்ய யோகம் இருக்கிறதுனாலே சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதுனால திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். திருமண ஸ்தானம் தேடி வரவங்களுக்கு அமையும். கண்டிப்பாக முன்னேறுவீங்க. திருமண யோகம்ன்றது கைகூடி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் இந்த பங்குனி மாதம் அவங்களுக்கு அமைய வேண்டிய யோகமாக இருக்குது.
இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அமையும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயே அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம்ன்றது கண்டிப்பாக அமையும். திருமண யோகத்தில் மிக சிறப்பாக அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதுனால, ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், குரு பகவான் பலம் பெற்றதுனாலையும், சூரிய பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேர்ந்து வாழுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுன்றது தீரும். ஆணும் பொண்ணு ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. நல்ல யோகமாக அமையும் அவங்களுக்கு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமாக அமையும். எனக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு யோகம்ன்றது ஆதித்ய யோகம் அமைஞ்சிருக்குது. ஆதித்ய யோகம் அமைஞ்சிருக்குது. சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதுனாலே, குரு பகவான் பலம் பெற்றதுனாலே கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது திருமணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து வாழ்கிறது யோகம் முழுமையாக இருக்குது. எனக்கு புதன் பகவான் வக்ர நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல யோகம் இவங்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதத்தில் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்து யோகமும் முழுமையாக கொடுத்துருக்குது. இவங்க 2 பேர்த்துமே மிக சிறப்பாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணம் அமையுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2வது திருமண யோகமும் கொடுத்துருக்குது. ஏன்னா ஆதித்ய யோகம் முழுமையாக இருக்கிறதுனால, புதன் பகவானும் நீச்சம் பெற்று வக்ர நிலையே இருக்கிறதுனால, சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதுனாலையும், குரு பகவான் பலம் பெற்றதுனாலையும், ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 2வது திருமணம் யோகமும் அவங்களுக்கு முழுமையாக இருக்குது. திருமணம் ஆனால் அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருப்பாங்க. சரிங்களா? அவச்சொல்கள் பேர் வாங்கியிருந்தாலும், சில அவச்சொல்கள் பேர் 2வது கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறவங்க அவச்சொல்கள் பேர் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு 2வது திருமணம் அமையும் போது ஆதித்ய யோகம்ன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அமையும். 2வது திருமணம் அமைஞ்சாதான் அவங்க லைஃபே ஒரு சேஞ்சஸ் ஆகும். அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. நல்ல யோகம் இந்த பங்குனி மாதம் முழுமையாக இருக்குதுங்க. நல்லபடியாக வாழ்வாங்க, வளருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இந்த மாதம் தைரியமாக இருக்கணும். இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் மார்ச் மாதம் பயிற்சி ஆக போகிறாருங்க. சனி பகவான் மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறதுனால நம்மளுக்கு அதனால் ஏதோ ப்ராப்ளம் கொடுக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இல்லை. முழுமையான பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை. நல்ல யோகமாக அமையும், வளருவீங்க. சனி பயிற்சி ஆனால் இன்னும் ஒரு முன்னேற்றமாக இருப்பீங்க. பல வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டிருந்தால் இதுக்கு முன்ன சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமைய போகுது. உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குவீங்க. அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமானது யோகம் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் மே மாதம் பயிற்சியாக போகிறாருங்க. மே மாதம் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய மாற்றம் அமைவீங்க. வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க, இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க, பொன் பொருள் தேடுவீங்க. நல்ல யோகமாக அமையும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் சங்கடங்கள் தீரும். இந்த பங்குனி மாதத்திலேயே தீரும். சனி பயிற்சி ஆனாவே உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அமையும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த மாதமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவானும் சூரிய பகவானும் குரு பகவானும் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த 2025 இருக்க போகுது. சனி பயிற்சி ஆயிடுச்சுனாவே இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்னென்னா
தெய்வத்தை வணங்கிட்டு வரணும். குல தெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் ஒன்றும் அமையும் நல்லாயிருக்கு. நோய் நொடிகள் தீரும். பிணி பீடைகள் கெட்ட சக்தின்றது உடல் திரேயத்தில் இருக்கிறது. நோய் நொடிகள், கால் வலி, கை வலி, உடல் வலி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக தீரும். ஏன்னா ஆதித்ய யோகம்ன்றது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால, புதன் பகவானும் அவங்களுக்கு வச்சு பார்க்கும்போது வக்ரநிலை இணைச்சப்பட்டு வக்ரநிலை இருக்கிறதுனாலையும், சுக்கிர பகவான் உச்சம் பெற்றதுனாலையும் உடல் திரேயத்தில் உபாதின்றது கெட்ட சக்தி கெட்டதுன்றது உடல் திரேயத்தில் இருக்க நோய் நொடி பிணிகள்ன்றது கண்டிப்பாக விலகி போகும். நல்ல நிலைமையில் இருப்பாங்க இந்த பங்குனி மாதத்தில். அதே மாதிரி சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். உடல் திரேயத்தில் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சகோதர ஸ்தானத்துலேயும் இன்றைக்கி இவங்க பலம் பெற்றுருவாங்க. சகோதர ஸ்தானத்துலேயும் எனக்கு புதன் பகவானும் ஆதித்யா யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களால ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகுது. ஃப்ரெண்ட்ஷிப் வகையிலையும் ஒரு வளர்ச்சி கொடுக்க போகுது இந்த மாதம். எனக்கு ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே நட்பு ரீதியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. சுக்கிரனும் உச்சம் பெற்றதுனாலேயும் குரு பகவான் பலம் பெற்றதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்க போகிறார். அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குது. தெய்வத்தை மட்டும் உங்களுக்கு குழந்தைய வெளி தெய்வத்தை வழங்கிட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் முடிஞ்சது தான தர்மம் இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யுங்க. நல்லா வளருவீங்க, நல்லா இருப்பீங்க. அந்த புண்ணியம்ன்றது உங்களுக்கு சேரும். ஏன்னா ஆதித்ய யோகம்ன்றது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் அந்தளவுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக அமையும். கண்டிப்பாக மிக சிறப்பாக யோகமாக உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் அனைத்து விஷயத்துலேயுமே சரி சாதிக்க போகிறீங்க. விளையாட்டு துறையிலும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, கொடுக்கல் வாங்கல் வகையிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி, படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் சரி, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு திருமணம் யோகம் அமையாதவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே சாதிக்க போகிறீங்க. நல்ல வளர போகிறீங்க. இந்த குரு பகவானும் மார்ச் மாதத்துக்கு மேலே குரு பகவானும் உங்களுக்கு ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மார்ச் மாதத்து மேலே மிக சிறப்பாக அமைய போகுது. மே மாதத்தில் பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அனைத்து துறையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் பல வகையான பிரச்சனைகள் சந்திச்சிருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீரப்போகுது. நல்லது நடக்கும். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.